शुक्लां वरदरां विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्याये सर्वविघ्नोपशान्तये। ओम नमः शिवाय परमेश्वराय शशिशेखराय नमो ओम भवाय गुणसंभवाय शिवतांडवाय नमो ओम। ओम सौं शरवणभव श्रीं ह्रीं क्लीं क्लौं सौं नमः। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. என்னை வழி நடத்தி கொண்டிருக்கும் அனைத்து குருமார்களுக்கும் எனது பணிவான வணக்கங்கள். குருவருள் ஆன்மீக மையத்தில் இணைந்திருக்கும் அத்தனை ஆத்மாக்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பயும் நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இது பாக்குறோம். இன்னைக்கு திருமந்திரத்துல இருந்து ஒரு பாட்டு தான் பார்க்க போறோம். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம், வான் பற்றி நின்ற மறைப்பொருள் சொல்லிடின் ஊன் பற்றி நின்ற உணர்வுறு மந்திரம் தான் பற்ற பற்ற தலைப்படும் தானே. அதாவது அந்த வேதம் இருக்கு இல்லையா, அது பொதுவா என்ன சொல்லுவாங்க, இறைவன் கிட்ட இருந்து வர்றதுதான் அப்படின்னா அந்த ஆகாயத்துல இருந்து வர்றது. அப்ப அந்த வேதத்தோட அத கேட்கிறப்ப ஒரு ஆனந்தம் பெருகும் தானே, நிறைய உண்மைகள் நமக்கு புலப்படும். அந்த ஆனந்தத்தை நான் அனுபவிச்ச இந்த இந்த அதாவது இந்த பிரபஞ்சத்துல இருக்க இந்த உலகத்துல இருக்கிற மத்த உயிர்களும் உணரணும் அப்படின்றதுக்காக நான் இந்த உடல் எடுத்து இந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு திருமூலர் பிரான் சொல்றாரு. சோ இந்த மந்திரத்தை நீங்க புடிச்சுக்கிட்டு உங்களுடைய டிராவலை நீங்க சக்சஸா பண்ணுங்க. சக்சஸா நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ளயும் எனக்கு கிடைச்ச அந்த ஆனந்தம் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்றாரு. சரி, நாம இப்ப இந்த இறைவனை அடைய எளிய வழி, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா வடிவங்களுமே நாம பார்க்கக்கூடிய அத்தனை உயிரல்ல, உயிர் உள்ளது உயிர் இல்லாதது அத்தனையும் ஒரு ஆற்றலுடைய ஒரு வெளிப்பாடுதான். ரேஷியோ மாறும் அவ்வளவுதானே ஒழிய, ஆனா அத்தனையுமே அந்த ஆற்றல் தான். அதாவது எதை பார்த்தாலும் சில வீட்டுல எல்லாமே சொல்லுவாங்க, பையன் இல்ல வீட்டுல இருக்கிற யாராவது கொஞ்சம் சரியில்லாம இருப்பாங்க, கேரக்டர் சரியில்லாம இருப்பாங்க. இந்த கை வைக்கிற பழக்கம் அப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, வீட்டுல கை வச்சு பணம் எடுக்கிறது இல்ல பொருள் எடுத்து அதை வித்து அவங்களுக்கு ஏதாவது கெட்ட வழக்கம் இருக்கும். சோ அவங்களுக்கு அந்த பணம் தேவைப்படுறப்ப வீட்டுல அப்படி இது பண்ணுவாங்க, வீட்டுல அப்புறம் அப்படியே பக்கத்துல அந்த அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களுக்கு எந்த ஒரு பொருளா பார்த்தாலும் இப்ப ஒரு டம்ளரை பாக்குறாங்கன்னா, இந்த டம்ளர் கனமா இருக்கு, இது ஒரு 2 ரூபாய்க்கு போகும். அதாவது அது அவங்களுக்கு டம்ளராக தெரியாது. புரியுதா? அதோடைய காஸ்ட் தான் அவங்களுடைய மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வரும். ஓ இந்த ஒரு கம்மலுக்கு கம்மலா, அது இவ்வளோ. அந்த கம்மல் அங்க அவங்களுக்கு தெரியாது. அந்த கம்மலுடைய காஸ்ட் தான் அவங்களுக்கு உணரக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி இந்த இந்த அவருடைய அனுபவிச்ச அந்த ஆனந்தத்தை என்ன அத எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக அந்த ஒரு சந்தோஷத்தை எல்லாருக்குமே அவர் கொடுக்கறதுக்காக இந்த உடல் எடுத்து நான் வந்தேன் அப்படிங்கிறாரு. சோ அதோடைய மதிப்பு அவருக்கு தெரிஞ்சதுனால அதை எல்லாருக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு நான் இந்த உடம்பு எடுத்து அதை இது பண்ணேன். சோ இத புடிச்சுக்கிட்டு எல்லாரும் உங்களுடைய பயணத்துல நீங்க சக்சஸ் ஆகுங்க அப்படின்றார். சோ இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது இதுதானே பார்த்துட்டு இருந்தோம். நம்ம உலகில இருக்கிற எல்லா வடிவங்களுமே அதோடைய ஆற்றலுடைய வடிவங்கள் தான்.
ஆமா. அததான் இப்ப பேசிட்டு இருந்தோம். அதுக்கு இதாயாச்சு. அப்ப எல்லாமே அந்த ஆற்றல் அந்த இதுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்கு. அந்த மாதிரி அந்த ஒரு நபருக்கு வந்து ஒரு ஒரு பொருள பார்த்தா அதோடைய காஸ்ட் எப்படி தெரியுதோ, அந்த மாரி இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வடிவங்களுமே ஆற்றலினுடைய பிம்பமா தான் இருக்கு. ஆற்றல் தான். சோ, அது இது வந்து ஒரு இவ்ளோ இது வந்து இதோடைய ஆற்றல் வந்து இவ்ளோ பெர்சென்டேஜ். ஆற்றல் டிஃபரெண்ட் ஆகும். ஆனா எல்லாமே ஆற்றலுடைய வடிவங்கள் தான். சோ எப்படி வந்து அந்த குறிப்பிட்ட நபருக்கு எல்லாமே பணத்தோட வடிவங்களா தான் தெரிஞ்சுச்சோ, அந்த மாதிரி எல்லாமே இங்க பிரபஞ்சத்துல இருக்க அத்தனையுமே ஆற்றலுடைய வடிவங்கள் தான். இத கொஞ்சம் மாத்தி கூட நம்ம சொல்லிக்கலாம். வடிவங்கள் அத்தனையுமே ஆற்றல் தான் அப்டின்ட்டு. அப்ப இந்த தியானம் தியானம் நம்ம பதஞ்சலி யோக சூத்திரம் பார்த்தோம். அதுல அத்தனையும் நம்ம பார்த்தோம். இயமம், நியமம், பிரத்யாகாரம் அத்தனையும் பார்த்திருக்கோம். அது எல்லாமே எதுக்கு அப்டின்னா, எல்லாருக்குள்ளயும் அந்த ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றல உசுப்பி விடுறதுக்காக தான் இந்த அத்தனையுமே. நீங்க ஒரு யோகா பண்றீங்கனாலும், அந்த ஆற்றல அது கிளப்புறதுக்கு தான். நீங்க ஒரு எக்ஸர்சைஸ் பண்றீங்கனாலும், அந்த ஆற்றல் அது கிளப்புறதுக்கு தான். நீங்க ஒரு பிராணாயாமம் பண்றீங்கனாலும், சோ இது எல்லாமே நமக்குள்ள இருக்கும் அந்த ஆற்றலை கிளப்புது. கிளப்புறதுக்காக தான் நம்ம இத பண்றோம். இது ஏன் பண்றோம்ன்றத நம்ம தெரியாம வந்து நெறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். நாம அத தெளிவா புரிஞ்சுகிட்டு நம்ம பண்றப்ப, அதோடைய வேல்யூ எப்படி வந்து திருமூலர் இப்ப சொல்றாரு இல்லையா? அந்த வேதத்தோட ஆனந்தத்த நான் அனுபவிச்ச மாதிரி, அனுபவிச்சு அத செய்யறப்ப, அதோடைய ஆனந்தம் ரொம்ப பல்மடங்காக பெருகும். ஆமா தானே? அந்த மாதிரி, அந்த எதுக்காக இத பண்றோம் அப்படின்றத நாம தெரிஞ்சு நம்ம பண்றப்ப, அதோடைய ஆற்றல் பல மடங்காக பெருகி நமக்கு நெறைய பயன்கள். அதாவது ஈஸியா இருக்கும். அந்த டிராவல் வந்து ரொம்பவே ஆ ஈஸியா இருக்கும். அப்ப நீங்க பார்த்துட்டு இருக்க அத்தனையுமே ஆற்றலுடைய வடிவங்கள்னு பார்த்தோம். அப் சில அந்த உள்ள இருக்கிற அந்த உங்களுக்குள்ள இருக்கும் அந்த ஆற்றல் கொஞ்சம் கொஞ்சமா வெளிப்பட ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க கனவுலயும் சரி, சில சமயம் அப்படியே சும்மா அப்படி இருக்கிறப்பயும், உங்களுக்குள்ள சில விஷயங்கள் எல்லாமே நிழலாடும். சிலது வந்து ரொம்பவே தெளிவாக தெரியும். அது அத்தனையுமே நீங்க அந்த ஆற்றல் நார்மலா நம்ம கண்ணார பார்க்கறது அத்தனையுமே ஆற்றலோட வடிவங்கள்னு தான் நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கிறப்ப, அப்ப இந்த கனவுல பார்க்கறது, இது அத்தனையும் என்ன அப்படின்னா, ஆற்றலுடைய வடிவங்கள தான். அதாவது இந்த ஆற்றல் வெளிப்படுறப்ப இன்னும் கொஞ்சம் ஆ நமக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி ஆகுது தானே! அதுதான் ஆக்சுவலா நாம தூக்கத்திலயும், அந்த தியானத்துல உட்கார்றப்பயும் வெளிப்படும் அத்தனையுமே அதுதான். அது அதுதான் நமக்கு வெளிப்பட்டு காமிக்குது. சில பேர் கூட சொல்லுவாங்க, "நான் வந்து தியானத்துல வந்து இந்த கடவுள பார்த்தேன், அந்த கடவுள பார்த்தேன்" அப்படின்ட்டு சொல்லுவாங்க தானே! அப்ப அவங்க எப்படி அத பார்க்குறாங்க? சும்மா சொல்றாங்க, கத விடுறாங்க அப்படின்லாம் நெறைய பேர் சொல்றது உண்டு. அது அனுபவிக்கிறவங்களுக்கு அது வந்து தெரிய வரும். அது அவங்க சொல்றது உண்மையா? இல்லையான்ட்டு. அப்ப அவங்களுக்கு ஆனா அந்த குறிப்பிட்ட ஒரு கடவுள் எப்படி தெரியிறாரு அப்படின்னா, அவரு எப்படி தெரியிறாரு? அவங்களுக்குள்ள ஒரு அந்த கடவுள் மேல ஒரு அஃபெக்ஷன் இருக்கும். இந்த மாதிரி அந்த அந்த கடவுள அவங்க நெனச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த மாரி ஒரு விஷயமானது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆற்றல் வந்து பெருகுறப்ப, அந்த கடவுளை அவங்களுடைய கண் முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துது.
ஓகே. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, இப்ப மேகங்கள் நம்ம வானத்துல நெறைய இடத்துல நெறைய டைம் இந்த மழை வர்றதுக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் கலைஞ்சதுக்கு அப்புறம் எல்லாம் பார்க்கிறப்ப, இந்த மேகங்கள் திரண்டு அப்படியே ஒரு இடத்துல கொஞ்சம் அங்கங்க ஒண்ணா சேரும். ஆனா நமக்கு அது பார்க்கிறப்போ ஒரு உருவமா தெரியும். என்ன இது எப்படி இது சாத்தியங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த உருவத்த காமிக்கணும் அப்படின்றதுக்காக சேருதா? கிடையாது. அது அப்படியே சேருது. ஆனா, நீங்க அதுல வந்து ஒரு உருவத்த பார்க்குறீங்க. அப்ப அந்த மேகம் வந்து அப்படி நெனச்சு அது வந்து அத ஃபார்ம் பண்றது கிடையாது அந்த உருவத்த. அதுக்கு வேற ஒரு சக்தி தான் அங்க அந்த மாரி வந்து உங்களுக்கு காமிக்குது. புரியுதா? இந்த எப்படி நம்மளுடைய ஆற்றல் திரண்டு, அந்த பெரும் ஆற்றலானது திரண்டு, ஒரு பெரிய ஆற்றலாக அது மாறி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு கடவுள, ஒரு இஷ்ட தெய்வம், இல்ல எந்த தெய்வமோ, இல்ல ஒரு மகானோ, இல்ல ஒரு ஆ சித்தரோ, அந்த மாரி உங்க கண்ணுக்கு முன்னாடி எப்படி அது காமிக்குது அப்படின்னா, இந்த ஆற்றல் தான் அந்த உங்களுக்கு பிடிச்ச அந்த கடவுளாக உருவம் எடுத்து உங்களுக்கு காண்பிக்கப்படுகிறது. உங்களுக்கு வருது அவ்வளவுதான். அதாவது நீங்க அத ஈர்க்கிறீங்கன்னு கூட சொல்லலாம். ஓகேயா? அந்த மாதிரி. ஆ இந்த மாதிரி இது புரியறதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நம்ம பார்க்கலாம். எப்படி அப்படின்னா, இந்த கொஞ்சம் இந்த ஏஜ்ல இருக்கவங்க கல்யாணத்துக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி வச்சுக்கலாமே, இந்த இளைஞர்களுக்கு எல்லாமே வந்து ஆ நெறைய இன்னைக்கு படத்துல படத்துல எல்லாமே எப்பயுமே வந்து ஒரு கவர்ச்சி ஆட்டம்னு, கவர்ச்சி டான்ஸ் அப்படின்ற மாரியே ஒரு விஷயம் இருக்கும். ஏன் அப்படின்னா, அந்த இளைஞர்களை கவர்றதுக்கு தான். அந்த இளைஞர்களை ஏன் அது வந்து கவருதுன்னா, அந்த கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள அந்த ஆற்றல் வந்து பெருகி இருக்கும். சோ, அவங்களுக்கு வந்து இந்த தூக்கத்திலயும் பார்த்தீங்கன்னா, அந்த கவர்ச்சி கண்ணி தான் வந்து அ வருவாங்க. எப்படி அவங்களுக்கு அப்படி வர்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து பொதுவா அந்த இளைஞர்களுக்கு அந்த டைம்ல வந்து பெண்கள் மேல தான் ஒரு ஈர்ப்பு இருக்கும். சோ, அந்த ஒரு நடிகை எல்லாம் பார்க்கிறப்ப, அந்த ஈர்ப்பு தன்னால இருக்கிறதுனால, அந்த கவர்ச்சி கன்னியோட உருவம் வந்து அவங்களுக்கு வந்து கனவுல வருது. சோ, இதே கான்செப்ட் தான். நீங்க கொஞ்சம் டிட்டோவா நீங்க அப்படியே பார்த்துக்கலாம். அப்ப ஆன்மீகவாதிக்கு என்ன தெரியும்? வேற எது? கடவுள் தான். உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்குதோ, எந்த சித்தர் பிடிக்கிறாரோ, எந்த மகான் பிடிக்கிறாரோ, அவர் தானே உங்களுக்கு கண்டிப்பா வந்து காட்சி குடுப்பாரு. இதே கான்செப்ட் தான். சோ, இத நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஆன்மீகவாதிக்கு இந்த எப்படி வந்து அவருடைய ஆற்றல் பெறுகிறப்ப, கடவுள் வந்து தோன்றி அவருக்கு காட்சி குடுக்குற மாரி இருக்கோ, அதே மாரி அந்த அ இது இதுவும் எப்படி நடக்குது அப்படின்னா, உங்களுடைய உடல்ல வந்து ஒரு மாற்றம் நிகழுது. உங்க உடல்ல மாற்றம் நிகழுதுன்னா, அது எப்படி நிகழுது? அந்த செல்கள்ல நிகழும் மாற்றத்தினால, அந்த உடல்ல வந்து அந்த மாற்றம் நிகழுது. என்ன மாற்றம் நிகழுது? அந்த ஆற்றல் நமக்கு பெருகுதுன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாற்றம் திடீர்னு ஒரு ஒரு அ ஒரு டைம்ல அது ஸ்டார்ட் ஆகுது தானே! அந்த ஸ்டார்ட் ஆகுற பீரியட் தான் என்னது அப்படின்றத நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். செல்கள்ல ஒரு மாற்றம் ஏற்படுது. அது வ அது அதன் மூலமாக அந்த உடல்ல மாற்றம் ஏற்படுது. அது மூலமாக நம்மளுடைய அந்த வடிவங்கள் எல்லாமே நம்மளால வந்து நமக்கு தோன்றுது. சோ ஏற்கனவே அப்ப செல்களும் இருந்துச்சு, உடலும் இருந்துச்சு தானே! இருந்துச்சு. இருந்துச்சு. செல்களால் ஆன உடலும் இருந்துச்சு. ஆனா, அது ஆக்டிவேட் பண்ணப்படாம, ஸ்விட்ச் ஆஃப் பண்ண மொபைல் மாரி இருந்துச்சு. ஓகேவா? நம்ம அந்த தியானம் பண்ணி, அத ஸ்விட்ச் ஆன் பண்ணதுக்கு அப்புறம், அதுக்கு அந்த பவர் வருது இல்லையா? பவர் வந்து அது ஆக்டிவேட் ஆகுற மாரி, அந்த செல்கள் வந்து என்ன ஆகுது? ஆக்டிவேட் ஆயி, அந்த ஆற்றல் பெருக ஆரம்பிக்குது. அந்த தியானத்து மூலமாக நம்ம பண்றப்ப, அந்த செல்கள் மேலெல்லாம் நம்மளுடைய கவனம் வந்து போக ஆரம்பிக்குது. ஆட்டோமேட்டிக்கா அந்த செல்கள் வந்து ஆக்டிவேட் ஆகுது. புரியுதா? இது எப்படி அந்த அந்த சிஸ்டம் எப்படி வொர்க் ஆகுதுன்னு நமக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சா,
இறைவனை அடையிறது ரொம்ப எளிய வழி தானே. அததான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தியானம் செய்யறப்ப அது எல்லாமே ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆகுது. இத இன்னொரு எக்ஸாம்பிள்ல கூட நம்ம இன்னொன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டேடியம், இந்த ஃபுட்பால் ஸ்டேடியம், கிரிக்கெட் ஸ்டேடியம், இன்னும் இப்ப ஏதாவது ஒரு மீட்டிங் நடக்குது. அதாவது இப்பல்லாம் நடக்கிற மீட்டிங்கு, அந்த மாரி ஒரு பெரிய மைதானத்துல ஏதாவது ஒரு ஃபங்ஷன் நடக்குது. அப்பல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த ராத்திரில ஈவினிங்ல ஸ்டார்ட் ஆகி அது ராத்திரி லேட் நைட் வரைக்கும் நடக்கும். அப்ப அங்க வெளிச்சத்துக்காக ஒரு பெரிய பெரிய லைட் அங்கங்க வச்சிருப்பாங்க. அத நீங்க பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு பெரிய வெளிச்சம் வரும். இந்த லைட்டுகள்ல இருந்தெல்லாம் ஒரு பெரிய வெளிச்சம் வரும். அப்ப நீங்க பக்கத்துல போய் பார்த்தீங்கன்னா, அது ஒரு பெரிய பல்பா இருக்கும் அப்டின்ற மாரி தான் நமக்கு தூரத்துல இருந்து தெரியும். ஆனா, நீங்க பக்கத்துல போய் பார்க்கிறப்ப, அதுல குட்டி, 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 குட்டி எல்இடி லைட்டா வந்து சேர்த்து அப்படியே நெருக்கி, நெருக்கி வச்சு, அது உள்ள வந்து ஃபுல்லுமே எல்இடி சின்ன, சின்ன லைட்டா அடங்குனதா தான் இருக்கும் அந்த பெரிய லைட். அப்ப அங்க இருந்து தான் உங்களுக்கு அந்த ஒரு அபாரமான வெளிச்சம் வருது. ஓகேயா? அப்ப இது எப்படி இந்த மாரி ஒர்க் ஆகுதோ, அந்த சின்ன சின்ன எல்இடி லைட் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய லைட் மாரி தோற்றத்த குடுத்து, அது வழியாக ஒரு பெரிய வெளிச்சம் எப்படி வருதோ, அதே மாரி தான் இந்த செல்கள் எல்லாமே ஆக்டிவேட் ஆகி, அது வழியாக ஒரு பெரிய ஆற்றல் உருவாகி, நமக்கு வந்து அந்த கடவுள எல்லாமே நம்ம பார்க்கிறோம். ஓகேயா? இது அத்தனையும் ஒண்ணா சேருது. இதனால தான் வந்து நெறைய பேர் சொல்லுவாங்க பாருங்களேன், இந்த தியானத்துல வந்து நான் ஜோதிய பார்த்தேன், ஒரு வெளிச்சத்த பார்த்தேன், அப்படின்றதெல்லாம் சொல்றது உண்டு. சோ, இதே கான்செப்ட் தான். அந்த அப்ப நமக்குள்ள அந்த ஆற்றல் கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, நமக்கு ஜோதி, அதாவது நம்ம தியானத்துல இந்த மாரி சும்மா நீங்க இருக்கப்ப எல்லாம் கூட வந்து உள்ள ஒரு வெளிச்சத்த பார்க்க முடியும். அதாவது நமக்கு வந்து வெளிச்சம் தெரியும். இன்னொன்னு அந்த ஆற்றல் அப்படின்னாலே அது உஷ்ணமானது தானே. ஒரு ஆ இப்ப ஒரு ஏதோ ஒரு ஸ்டவ் எரியுது அப்படின்னு கூட அத கூட விட்டுருங்க. இப்ப எலக்ட்ரிசிட்டி அப்படின்னாலும் அது வந்து ஒரு ஆற்றல் தான். ஆனா அது சூடா தானே இருக்கு ஆக்சுவலா. அந்த மாரி தான் நம்மளுடைய உடலும் இங்க அந்த ஆற்றல் பெறுகிறப்ப உஷ்ணமும் ஆக்சுவலா ஆ உஷ்ணமும் அந்த வெளிச்சமும் தெரியுது. ஓகேயா? அந்த வெளிச்சத்த நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம். அந்த உடம்பு உஷ்ணமா இருக்கு அப்படின்னு சொல்றது உண்டு. இது எல்லாமே எப்படி அப்படின்றத நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆ இன்னொன்னு எப்படி அப்படின்னா, அந்த அப்படியே அந்த குண்டலினி ஆனது என்ன ஆகுது? அந்த அதுல தான நம்மளுடைய ஆற்றல் வந்து ஆ ஒரு நல்ல கம்ப்ரஸ் பண்ணி ஆக்சுவலா நம்மளுடைய அந்த குண்டலினி இருக்கிறதுல தான் ஆற்றல் நம்மளுடைய மொத்த ஆற்றலையும் அங்க கம்ப்ரஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஓகே. அத நம்ம இப்படியெல்லாம் பண்ணி நம்ம நம்ம நார்மலா நம்ம அத ஆக்டிவேட் பண்ணணும்ன்றது கூட கிடையாது. நீங்க இப்படியெல்லாம் தியானம் இதெல்லாம் பண்றப்ப, அது கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய இடத்த விட்டு அது அசைய ஆரம்பிக்கும். அது அசைய ஆரம்பிக்கிறப்ப தான் உங்களது உடல்ல அந்த உஷ்ணம் அப்படின்றது ஏற்படும். அது அப்படியே லைட்டா அசைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் உசும்ப ஆரம்பிக்கும். அப்புறம் அது எழும்ப ஆரம்பிக்கும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய உடலில் அந்த ஜோதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வெளிச்சம் தோணுது. அப்ப உங்களுடைய அந்த மாரி ஒரு நிலையில உங்களுடைய மொத்த உடலும் ஒத்திசைவோடு இயங்குகிறது. ஆ எதோட எதோட அது ஒத்திசையுது? அது எதோடய இப்ப ஒத்திசையுது அப்படின்னா, புரியாதவங்களுக்காக நான் சொல்றேன். ஒத்திசையுதுன்னா, எதோடயோ அது வந்து கோஆப்பரேட் பண்ணி இயங்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேயா? அது எதோட கோஆப்பரேட் பண்ணி அது இயங்குது? பிரபஞ்ச ஆற்றலோட அது கோஆப்பரேட் பண்ணி, அது ஒத்திசைவோடு இயங்குது. ஓகேயா? அதாவது நாமகிட்ட இருக்கிறது, இந்த நாம பார்க்கக்கூடிய இந்த உடலானது, இந்த வெளி உடலானது பரு உடல்னு சொல்லுவாங்க. ஓகேயா? அந்த பருவுடல், அதாவது
பார்க்கக்கூடியது ஒரு ஷேப்ல இருக்கிறது அத்தனையுமே வடிவங்கள் தானே. அப்ப அந்த திரும்பியும் நம்ம அதே இதுக்கு தான் போணும். அந்த வடிவங்கள் அத்தனையுமே ஆற்றல் தான். ஓகேயா? அப்படி இந்த பிரபஞ்ச ஆற்றலோட அப்ப அந்த பிரபஞ்சமும் ஒரு வடிவத்துல தானே இருக்கு. பிரபஞ்சம் இருக்குன்னா, அது ஏதோ ஒரு வடிவத்துல தானே இருக்கணும் அது. சோ, இந்த அப்ப அதுக்கு வடிவம் இருக்குன்னா, அப்ப அதுக்கு உடலும் இருக்கு அப்படின்றது தான் அங்க அர்த்தம் ஆகுது. சோ, நம்மளுடைய பருவுடலானது அந்த பிரபஞ்ச உடலோட இணையுது. ஓகேயா? அப்ப இணையிறப்ப, ஆ அது ஒரு ஸ்டேஜ்க்கு வருது. அது ஒரு ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. அதாவது இது எப்படி அப்படின்றத நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். எப்படி வந்து ஒரு தாயோட கர்ப்பத்துல ஒரு குழந்தை இருக்கிறது எப்படி இருக்குமோ, அந்த மாரி இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நாம இருக்கிறோம். நாம இணைஞ்சு இருக்கிறோம். எப்படி ஒரு தாயும், அந்த குழந்தையும் ஒரு தொப்புள் கொடி அப்படின்ற ஒரு விஷயத்துல இணைக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, அதே மாரி தான் நாமளும் இந்த பிரபஞ்சத்தோட இணைக்கிறோம். ஓகேயா? ஆ இவங்களுக்குள்ள எப்படி ஒரு இணைப்பு இருக்கோ, இந்த குழந்தைக்கும், தாய்க்கும், அதே மாரி தான் நமக்கும், பிரபஞ்சத்துக்கும் ஆட்டோமேட்டிக்காவே நம்ம அங்கிருந்து தான் வந்திருக்கோம். அப்ப இணைப்பு இல்லாம எப்படி இருப்போம்? அது அப்படிதான். அங்கிருந்து தான் வந்திருக்கோம். அங்கதான் போகணும். அங்கதான் போறோம். சோ, இந்த இணைப்பு, அந்த தொப்புள் கொடி அப்படின்ற இணைப்பு சரியாக இருக்கும் பட்சத்துல, அந்த தாய்க்கும் எந்த சேதாரமும் இருக்காது. அந்த குழந்தையும் நலமா இருக்கும். இல்லையா? அந்த குழந்தைக்கு அந்த தொப்புள் கொடி மூலமாக அத்தனையும் போறப்ப, இந்த 2மே சரியா இயங்குது. கரெக்ட் தானே? இதே மாரி இந்த பிரபஞ்ச உடலோட நம்மளுடைய உடல் இணைஞ்சு இருக்கிறப்ப, இணைஞ்சு அது இயங்குறப்ப, அனைத்தும் நமக்கு சரியாகவே நடக்கும். இந்த அப்ப எப்ப சரியா நடக்கும் எல்லாம் ஓகே. அப்ப இந்த இணைப்பு எப்ப ஏற்படும்? அடுத்த கேள்வி நமக்கு வந்துரும். இந்த பொதுவா இந்த இணைப்பு எப்ப ஏற்படும் அப்படின்னா, மரணத்துக்கு பின் தான் இந்த இணைப்பு ஏற்படுது. அதாவது நம்மளுடைய உடல ஒண்ணு அ இறந்தவங்களுடைய உடல கொண்டு போய் புதைக்கிறாங்க, இல்லன்னா எரிக்கப்படுது. அப்ப அவ்ளோ நாள் இருந்த அந்த உடல் திடீரென ஒரு நாள் காணாம போகுது. இப்போ புதைச்சிருக்காங்க அப்படின்னா கூட, திடீர்னு அந்த உடலானது கொஞ்ச நாள்ல புதைச்சிருக்கிற இடத்துல இருந்து அது காணாம போகுது. அது எங்க போச்சு? மேபி ஆ இந்த உள்ள இருக்க அந்த உயிரினங்கள்லாம் சாப்பிட்டுச்சுன்னு சொல்லுவோம். அந்த உயிரினங்கள்லாம் எங்க இருந்து வந்துச்சு? அந்த மண்ல இருந்தது தானே, அந்த பிரபஞ்சத்துல இருக்கிறது தானே. சோ, அந்த உடல் எங்க இருந்து வந்துச்சோ, அதாவது அந்த உடலானது பிரபஞ்சத்துல இருந்து தான் வந்துச்சு. திரும்பவும் அந்த பிரபஞ்சத்தோடயே போய் இணைஞ்சிருச்சு. இதுதான் வந்து கான்செப்ட். பிரபஞ்சம் இயங்கக்கூடிய கான்செப்ட். அததான் வந்து பிறப்பு, இறப்பு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஓகேயா? ஆ இப்ப உங்க ஒரு நெட்வொர்க்ல இதுக்கும் திரும்பி நம்ம புரியறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். நெட்வொர்க்ல உங்களுடைய சர்வர கனெக்ட் பண்றப்ப, அந்த அதனுடைய டேட்டா உங்களுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். கரெக்ட் தானே? அந்த மாதிரி நமது நம்மளுடைய இந்த பருவுடலானது பிரபஞ்ச உடலோட இணையிறப்ப, அங்க இருக்க டேட்டாலாம் நமக்கு என்ன ஆகுது? டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நமக்கு வந்து இது நெனச்சேன் அது நடந்துச்சு. நான் அப்படி நான் உள்ள தேடுனேன் இது கிடைச்சுச்சு. அப்படின்னு எல்லாமே இந்த தியானத்துல மூலமாக நம்ம உள்ள நல்லா ஒழுங்கா நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கப்ப, இது நெறைய பேர் சொல்லி கேட்டுருக்கலாம். இது எல்லாமே இப்படிதான். எப்படி வந்து நம்மளுடைய நெட்வொர்க் வந்து உங்களுடைய சர்வர்ல வந்து அது கனெக்ட் ஆகுறப்ப, அந்த டேட்டா உடனே டிரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சுருது. அதாவது நாளைக்கு இது நடக்கும். நாளைக்கு இப்படி இவங்க வந்து சொல்லுவாங்க. இது வந்து இப்படி ஆகும். அத்தனையுமே நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி நமக்கு தெரிய வருது. சோ, முதல்ல வந்து என்ன பண்றோம்? நம்மளுடைய பருவுடலோட பிரபஞ்சத்தோடைய
பருவுடலை நம்மளுடைய பருவுடலை பிரபஞ்சத்தோட பருவுடலோட இணைக்கிறோம். ஓகேயா? அப்ப வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் அடுத்த அதுக்கு அடுத்து அந்த பருவுடல் இணைஞ்சிருச்சியா, அடுத்து நம்மளுடைய இந்த மனோ உடல்னு சொல்லக்கூடியதும் ஓப்பன் ஆகி அங்க பிரபஞ்சத்தோட அந்த மனோ உடல் கூட இணையுது. இதையும் ஒரு எக்ஸாம்பிள்ல நம்ம பார்க்கலாம். போன்ல வந்து நம்ம வந்து டேட்டாவை அதாவது மொபைல் டேட்டாவை நம்ம ஆன் பண்றோம். ஓகேவா? மொபைல் டேட்டாவை ஆன் பண்றோம். நம்ம கிட்ட வந்து அப்பதான் ஃபர்ஸ்ட் ஆன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. நெட்வொர்க் கிடைச்சிருது. ஆனா நம்ம இது வரைக்கும் எதுவுமே வந்து அதுல டவுன்லோட் பண்ணல. வாட்ஸ்அப், யூடியூப், அப்புறம் ஃபேஸ்புக் எதுவுமே நம்ம டவுன்லோட் பண்ணல. இப்போ மொபைல் டேட்டாவோட நம்ம இணைச்சிடுறோம் போன. ஆனா நான் நினைச்ச வாட்ஸ்அப் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. நீங்க வாட்ஸ்அப்ப நீங்க டவுன்லோட் அந்த ஆப்ப நீங்க டவுன்லோட் பண்ணாதானே வந்து அந்த மொபைல் டேட்டா வந்து அந்த வாட்ஸ்அப்புக்குள்ள போயி அந்த ஆப்ப வந்து ஆக்டிவேட் பண்ணும். அந்த மாரி தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் பருவுடலோட இணையறது வந்து மொபைல் டேட்டாவ ஆன் பண்ற மாரி. அதுக்கப்புறம் நமக்கு எந்த அப்ளிகேஷன் வேணுமோ அத டவுன்லோட் பண்ணி, அதோடய அந்த மொபைல் டேட்டா இணைஞ்சு இயங்குறப்ப, நம்மளால எந்த ஆப்பையும் நம்மளால பார்க்க முடியும். அந்த மாரி தான் நம்மளுடைய மன உடல் வந்து பிரபஞ்சத்தோட மன உடல் கூட இணை இணையிறப்ப, அடுத்ததாக பிரபஞ்சத்துடைய மனதிற்கும், நம்மளுடைய மனதிற்கும் இணையுது. ஓகேயா? அப்ப நம்ம மனசுல ஓடுற அத்தனை எண்ணங்களும், நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இதெல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்ம. நமக்குள்ள அதெல்லாமே வந்து வருது. ஆனா இல்லன்ட்டு நம்ம ஏற்கனவே நான் பார்த்து இது நெறையாவே நம்ம ஒரு தனி அத்தியாயமாவே நம்ம பார்த்தோம். நமக்குள்ள வர்ற எண்ணங்கள் நம்மது அல்ல. வெளிய இருந்து தான் பிரபஞ்சத்துல இருந்து வர்ற எண்ணங்கள் தான் உங்க மூலமாக உங்க மூலமாகன்னு கூட சொல்ல முடியாது. உங்களுடைய ஊடாக, அதாவது உங்களுக்குள்ள பூந்து அது அப்படியே போகுது. புரியுதா? அதாவது எப்படி எலக்ட்ரிசிட்டி எல்லா இடத்துலயும் இருக்கு. ஆனா அந்த ஒயர் மூலமாக அந்த குறிப்பிட்ட ஃபேனுக்கோ, லைட்டுக்கோ எப்படி அது வருதோ, அந்த மாரி தான் பிரபஞ்சத்துல இருக்கிற எண்ணம் தான் உங்களுக்குள்ள வருது. ஊடே வருது. அது திருப்பியும் உங்களையும் கடந்து அது போகும். அது உங்களுக்குள்ள இருக்குன்னு நீங்க நெனச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனா அது அப்படி கிடையாது. உங்களின் ஊடே நீங்க வழியில நிக்கிறீங்க. சோ உங்கள கிராஸ் பண்ணி அது போகுது. புரியுதா? அப்படி அப்படி அந்த கிராஸ் பண்ற அந்த டைமு நம்ம என்ன நெனச்சுக்கிறோம்? நமக்குள்ள வந்த எண்ணம். அப்படி அது அப்படின்னு நம்ம நெனச்சுக்கிறோம். புரியுதா? அது நம்மளுடைய எண்ணம் கிடையாது. வெளியே இருந்து வருது. ஆனா இன்னொன்னு இங்க சொல்லணும். அத நம்ம தான் ஈர்க்கிறோம். நமக்கு என்ன எண்ணம் வேணுமோ, நம்மளுடைய இது வந்து நம்மளுடைய வைஃபையோட அ அந்த பவர் வந்து எவ்ளோ இருந்துச்சு எவ்ளோ இருக்கோ அப்பதானே அது வந்து அ அந்த அளவுக்கு நமக்கு வந்து குடுக்கும். அந்த மாதிரி நாம எத நினைக்கிறோமோ, நம்ம நெகட்டிவா நினைச்சோம்னா, நெகட்டிவால நம்ம ஈர்க்கப்படுகிறோம். நெகட்டிவ் நம்மள கிராஸ் பண்ணி போகுது. நம்ம பாசிட்டிவா இருந்தா, பாசிட்டிவ் நம்மள கிராஸ் பண்ணி போகுது. புரியுதா? இதுதான் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனா, அது உங்களது எண்ணம் கிடையாது. அது வெளிய இருந்து பிரபஞ்சத்துல இருந்து வருது. எங்கேயோ அடிக்கிற காத்து, அது எங்க இருந்து காத்து வருதுன்னே நமக்கு தெரியாது. எங்கேயோ அடிக்கிற காத்து நம்ம இப்ப ரூம் ஜன்னல திறந்து வச்சிருக்கோம். அ ரூமுக்குள்ள வந்து பாஸ் ஆகுது. ஓகேயா? அதே மாரி சூரியன் எங்கேயோ இருக்கு. ஆனா, அது ஜன்னல் திறந்து வச்சிருக்கிறதுனால உங்களுக்குள்ள வந்து அந்த சூரிய வெளிச்சம் வருது. அப்ப அங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் என்னுடைய ரூம் வந்து ரொம்ப வெளிச்சமா இருக்கு. என்னுடைய ரூம் வந்து ரொம்ப காற்றோட்டமா இருக்கு. ஆனா அந்த காற்றும், வெளிச்சமும் வெளிய இருந்து தான் வருது. அப்படின்றத கரெக்ட்டா புரிஞ்சுக்கணும். ஓகேயா? அதுதான் உண்மை.
சோ இந்த ஆஹ் இந்த பரு உடலும் அதுக்கப்புறம் இந்த மனோ உடலும் ரெண்டுமே இணைஞ்சிருது. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் ஒண்ணு பார்த்தோம், இப்ப செகண்ட் வந்து மன உடலையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள், நிறைய நீங்க இதுக்கு முன்னாடி கேட்டது கேட்காதது, மெயினா வந்து கேட்காததுதான் கேட்டதுதான். நான் வந்து 5 வயசுல இது உங்களுடைய வாய்ஸ் கேட்டிருக்கேன், இவங்க இப்படி எனக்கு சொன்னாங்க, அதெல்லாமே ஒரு கட்டத்துல வந்து நமக்கு ஞாபகம் வரும், வராமையும் போகலாம். ஆனா நிறைய தெரியாத விஷயங்கள் எல்லாம் அந்த நபர் வந்து பேச ஆரம்பிப்பாங்க. நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு புரிபட ஆரம்பிக்கும். எப்படி அப்படின்னா அங்கதான் வந்து கனெக்ட் ஆயிருது இல்லையா? அந்த நெட்வொர்க் கனெக்ட் ஆயிருது. சோ அந்த எண்ணங்கள் டிரான்ஸ்பர் ஆகுது. ஓகேயா? சோ இப்படிதான் வந்து அவங்களுக்கு வந்து அது எல்லாமே தெரிய வருது. இப்ப இந்த 2 பார்த்தாச்சு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? மனோ உடல் இது பருவுடல் பார்த்தோம். அதுக்கப்புறம் மனோ உடல் பார்த்தோம். இப்ப 3வதாக இந்த உயிர்த்தன்மை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆ கான்ஷியஸ்னஸ், அது வந்து நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ் ஆனது பிரபஞ்சத்துடைய கான்ஷியஸ்னஸோட இணையுது. அப்ப நம்மளுடைய உயிர்த்தன்மையும் பிரபஞ்சத்தோடைய உயிர்த்தன்மையும் அங்க இணையுது. அப்ப நீங்க இப்ப ஏற்கனவே பார்த்தாச்சு, இந்த பருவுடலும் இந்த பிரபஞ்சத்தோட பருவுடலும் இணையிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து கனெக்ட் ஆயிடுறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் மன உடல் இணையிறப்ப அந்த எண்ணங்கள் எல்லாமே வந்து நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்குது. இப்ப 3வதாக அந்த பிரபஞ்சத்தோட உயிர்த்தன்மையோட உங்களுடைய உயிர்த்தன்மை இணையிறப்ப நீங்க என்னவா ஆகுறீங்க? நீங்க தனிப்பட்ட ஒரு நபர் கிடையாது. இந்த உடலுக்குன்னு ஒரு பெயர் இருக்கும். இந்த உடலுக்குன்னு ஒரு உறவுகள் இருக்கும். இந்த உடல் வந்து அம்மாவா இருக்கும். அ ஒருத்தருக்கு தங்கச்சியா இருக்கும். ஒருத்தருக்கு வந்து பாட்டியா இருக்கும். இந்த இது கிடையாது. நீங்க அப்படியே அந்த பிரபஞ்சமாக மாறிவிடுகிறீர்கள். சோ நீங்க ஒரு தனி நபர் கிடையாது. இப்ப நம்ம ஒரு சிம்பிளா பார்க்கலாம். நமது பருவுடலோ, யூனி இது பிரபஞ்சத்தோட பருவுடலும் சேருது. இததான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்பயும் நீங்க ஒரு தனிப்பட்ட நபரா தான் இருக்கீங்க. அதுல சில ஆற்றல்லாம் கிடைக்குது. எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் நமது மன உடலும், பிரபஞ்சத்தினுடைய மன உடலும் இணையிறப்ப, அப்பயும் நீங்க ஒரு தனிப்பட்ட நபராக தான் இருக்கீங்க. நம்மளது உயிர்த்தன்மையும், பிரபஞ்சத்தோட உயிர்த்தன்மையும் இணையிறப்ப, அங்கதான் பெரிய ஒரு மாற்றம் நிகழுது. அங்க பிரபஞ்சமாக மாறிவிடுகிறீர்கள். சோ, எப்பயுமே பார்த்தீங்கன்னா, பிரபஞ்சத்தோட இயக்கம் எப்படி இருக்கும்? ஒரு ஒழுங்குமுறையோட, ஒரு சரியா, அது சிஸ்டமேட்டிக்கா அப்படித்தானே இருக்கு. அ இப்ப இந்த உயிர்த்தன்மை வந்து அந்த உயிர்த்தன்மையோட இணையிறப்ப, நம்மளுடைய உடல்லயும் உள்ள ஏகப்பட்ட சிக்கல் எல்லாம் இருந்திருக்கும். எனக்கு அ எனக்கு கால் வலி, எனக்கு கால்ல ப்ராப்ளம், ஹார்ட்ல ப்ராப்ளம், லங்ஸ்ல ப்ராப்ளம், என்னென்னவோ தாறுமாறா இருக்கும் உடல் இயக்கம். இப்ப நீங்க அந்த பிரபஞ்சமாக மாறிவிடும் பொழுது, அந்த உடல் இயக்கம் அந்த ஒழுங்குக்கு வருகிறது. அந்த தாறுமாறாக இயங்கிக் கொண்டிருந்த அந்த உடல் இயக்கமானது ஒழுங்குமுறைக்கு வருது. அந்த அந்த பிரபஞ்சத்தோட அந்த ஒழுங்குமுறைக்கு நமது உடலும் என்ன பண்ணுது? ஆ ரொம்பவே ஒத்திசைஞ்சு இல்ல, ஆ அதாவது கோஆப்பரேட் பண்ணி நல்லா இறங்கி போகுது. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். நான் சரியா இயங்குறேன். இதெல்லாம் எனக்கு வந்து உங்களுக்கு காட்ட மாட்டேன். அப்படின்ற மாரி என்ன உடல்ல வந்து சில மாறுபாடுகள் இருந்தாலும், அதை எல்லாத்தையும் அந்த உடலானது சரி பண்ணிடுது. என்னன்னா, அது பிரபஞ்சத்தோட அங்க இணைஞ்சிருச்சு. பிரபஞ்சத்தோட பிரபஞ்சமாக இணைஞ்சிறதுனால, அந்த ஒழுங்குத்தன்மை அத்தனையும் இங்க டிரான்ஸ்பர் ஆகிருது. ஒரு க இது இந்த திருப்பியும் இந்த மொபைல தான் நம்ம எடுக்கணும்.
இந்த மொபைல் டேட்டா வந்து ஒருத்தவங்களுக்கு டேட்டா இல்ல அப்படின்னா, ஒரு மொபைல்ல இருந்து இன்னொரு மொபைல்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் தானே! அந்த மாதிரி பிரபஞ்சத்தோட பிரபஞ்சத்துக்கிட்ட இருந்து ந நமக்கு அந்த ஒழுங்குமுறை வந்ததுனால, நம்மளுடைய உடலும் ஒழுங்காக அ அந்த சிஸ்டமேட்டிக்கா அழகா அந்த ஒரு தன்மையில இயங்குது. இந்த ஒழுங்கு நியதியோட அது இயங்குறப்ப, அங்க என்ன உண்டாகுது? பேரறிவு உண்டாகுது. சோ, இந்த பிரபஞ்ச இயக்கத்துக்கூட நம்மளது இயக்கம் இணையிறப்ப தான், அது வந்து பேரியக்கம். அதாவது நான் சொன்னேன் இல்லையா? பருவுடலோட பிரபஞ்சத்தோடைய பருவுடலும் இணையிறப்ப, அது வந்து பேரியக்கமாக மாறுகிறது. உடல் அப்படின்னாலே இயங்குறது தானே! ஆ. நமது மனமோ, நமது மனம் பிரபஞ்ச மனத்தோட அது இணையிறப்ப, அது வந்து பேரறிவாக மாறுது. நமது உயிர் தன்மை பிரபஞ்சத்தோட உயிர் தன்மையோட இணையிறப்ப, அது ஆன்மாவாக மாறுகிறது. அது அப்பதான் நாம வந்து ஆன்மா அப்படின்ற உணரும் தருணம் எதுன்னா, அந்த ஒரு தருணம் தான். சோ, நம்மளுடைய உயிர் தன்மையும், பிரபஞ்சத்தோட உயிர் தன்மையும் இணையிறப்ப தான் அந்த ஆன்மா அப்படின்றது உணரப்படுகிறது. இந்த உடலோ, பருவுடல் பார்த்தோம், மன உடல் பார்த்தோம். அப்பல்லாம் இணையிறப்ப ஆன்மாவ உணர முடியாது. நம்ம அடுத்தவங்களுடைய எண்ணங்கள இது பண்றோம். அ இந்த இந்த மன உடல் இயங்குதுன்னு வச்சுக்கோங்க. மன உடல் வந்து நம்மளுடைய மன உடல் வந்து பிரபஞ்சத்தோட மன உடலோட அ கனெக்ட் ஆகி இயங்க ஆரம்பிக்கிற பட்சத்துல, ஒரு படத்துல கூட விவேக் சொல்லுவான் இல்லையா? எங்கேயோ அல்வா அல்வா போடுறாங்க. அது வந்து வாசம் அடிக்குது. அப்படின்ற மாரி எங்கேயோ நடக்கும் ஒரு விஷயம். அதாவது நீங்க கண்ண மூடி இருப்பீங்க. ஆனா எங்கேயோ நடக்கிறத உங்களால பார்க்க முடியும். அதே மாரி கண்ண மூடிட்டு இருந்தாலும், எங்கேயோ யாரோ பேசுறத வந்து உங்களால கேட்க முடியும். ஓகேயா? அந்த மாரி எங்கேயோ யாரோ யாருடைய சிபரிசுமோ உங்களால உணர முடியும். அந்த தொடுதல் உங்களால உணர முடியும். அவங்க பக்கத்துல இருக்க மாட்டாங்க. ஆனாலும் அந்த ஸ்பரிசத்த உணர முடியும். அது எப்ப? அதுதான் இந்த மன உடல் கனெக்ட் ஆகுறப்ப. ஆனா, அந்த அதெல்லாம் கூட நம்ம அடையிறோம். ஆனா, அப்ப கூட நமக்கு என்னவாம்? ஆன்மான்றது தெரியாதாம். புரியுதா? ஆனா, நம்ம இப்பயே நம்ம நெறைய இதுல வந்து நம்ம நான் வந்து ஆன்மா அப்படின்னு சொல்லிக்கிறோம். ஆனா, இது நம்ம எப்படி அப்படி சொல்றோம் அப்படின்னா, நெறைய மகான்கள் சொன்னத கேட்டத வச்சு தான், உடல் இல்ல, ஆன்மா அப்படின்றது ஓகே. அத புரிஞ்சாச்சு. ஆனா உணர்ந்தீங்களா அப்படின்னு கேட்டா, முக்காவாசி இல்லன்ற மாரி தான் நமக்கு வந்து சொல்றதுக்கு வரும். அப்படி சொல்றப்ப என்ன ஆகும்? அது அத்தனையுமே பொய் தானே! பொய்யா தானே இருக்கும் உங்களுக்கு. அது கண்டிப்பாக உண்மையாக இருக்கும். இருக்காது. ஏன்னா நம்ம வெறும் அந்த படிச்சத, கேட்டத வச்சு தான் அத வந்து ஒரு ஒரு இது இப்படிதான் அப்படின்றத அவங்க சொல்றத அப்படியே கடன் வாங்கி நம்ம சொல்றோம். உணர்ந்து சொல்றோமானா, கண்டிப்பாக கிடையாது. ஆ எக்ஸாம்பிள்க்கு திரும்பியும் ஒண்ணு பார்க்கலாம். இப்ப ரஜினி அப்படின்னா வந்து ஒரு கட்டத்துல எல்லாமே வந்து ரொம்ப ஸ்டைலான ஒரு பெர்சன், ஸ்டைலான ஒரு நடிகர். அ அந்த மாரி வந்து அவருடைய ஹேர் ஸ்டைல் வந்து அப்படி ஸ்டைலா இருக்கும். ஆ கூலிங் கிளாஸ் போட்டிருப்பாரு. அவரு அப்படியே சிகரெட்ட வந்து அப்படியே ஸ்டைலா தூக்கி போட்டு குடிப்பாரு. இதெல்லாமே இருக்கும். எ எல்லாருமே கொஞ்சம் அத பார்த்திருக்கலாம். அவரு அவருக்கு நெறைய ரசிகர்கள் இருக்காங்க. நெறைய ரசிகர்கள் அவருடைய ஹேர் ஸ்டைல் மாரியே நல்லா இருக்க ஹேர் ஸ்டைல கூட அ சொதப்பி அவருடைய ஹேர் ஸ்டைல் மாரி வச்சுக்குவாங்க. அவர மாரியே வந்து கூலிங் கிளாஸ் போட்டுக்குவாங்க. அவரு ஒரு படத்துல எந்த கேரக்டர் எந்த ரோல் பண்ணாரோ, அந்த மாரி வந்து தன்ன பண்ணிக்குவாங்க. எல்லாமே பண்ணிக்குவாங்க. ஆனா, இந்த நபர் ரஜினியா? அப்படின்னு கேட்டா, யாரானாலும் அந்த நபரே இல்லன்ட்டு தானே சொல்லுவாங்க. அதே மாரி தான்
நான் ஆன்மா அப்படின்னு சொல்லிக்கலாமே ஒழிய, ஆன்மாவாக உணர்றது அந்த தருணம் தான். பிரபஞ்சத்தோட நம்மளுடைய உயிர்த்தன்மையும் பிரபஞ்சத்தோட உயிர்த்தன்மையோட இணையிறப்பதான் அத நம்மளால ஆன்மா அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். புரிஞ்சுக்கல் மட்டும் இல்ல, அத அனுபவிச்சு ஓ இதுதான் அப்படின்றத உணர முடியும். இப்ப சாதாரண அறிவு அப்படின்னா ஆஹ் ஒரு சராசரியான ஒரு மனுஷனுக்கு இருக்கிற அறிவு ஒரு இது கட்ட, இது மெத்த அப்படின்றத அவன் எப்படி ஒருத்தன் புரிஞ்சுக்கிறான் அப்படின்னா, அவனுடைய கையோ ஆஹ் கை தொட்டு அந்த தொடு உணர்வு மூலமாக அது கொஞ்சம் மெது மெதுன்னு இருக்கு அப்படின்னா அது மெத்த, இல்ல ஹார்டா இருக்கு அப்படின்றப்ப அது ஆஹ் அது வுட்டு கட்ட அப்படின்னு அவன் சொல்றான். அதாவது புலன்களால அந்த ஒரு சராசரியான ஒரு அறிவானது புலன்களால அறியப்படுகிறது. அப்ப இந்த பேரறிவு தான் எப்படி அறியப்படுதுன்னா, நம்ம இப்ப பார்த்தோம் இல்லையா, கண்ணை மூடிட்டு இருக்கிறப்பையும் நம்மளால பார்க்க முடியும். எங்கேயோ இருக்கிற ஒரு விஷயத்தை இங்க நம்மளுடைய மனக்கண்ல அப்படியே சொயின்னு அது ஓடும். நல்லா மூவி பாக்குற மாதிரி பார்க்க முடியும். எங்கேயோ இருக்கிற சத்தம் நம்மளால கேட்க முடியும். கண்ணை மூடிட்டு இருக்கிறப்ப அந்த ஸ்பரிசம் உணர முடியும். இது அத்தனையுமே முதல்ல பார்த்தது சாதாரண அறிவு, புலன்களால நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா இந்த பேரறிவானது புலன்கள் கடந்த ஒரு அறிவு. இங்க இருக்க அத்தனையுமே இந்த மூணாவதான அந்த உயிர்த்தன்மையோட நம்ம ஒரு உயிர்த்தன்மை பிரபஞ்சத்தோட உயிர்த்தன்மையோட இணையிறப்ப அந்த பிரபஞ்சமாகவே உணரும் அந்த தருணம் தான் நீங்க ஒட்டுமொத்தமாக நீங்க பார்க்காத அத்தனையுமே பாத்தீங்கன்னா உங்களுடைய நீங்க தான். இந்த எதிரியா நினைச்சவனும் நீங்க தான், ஃப்ரெண்டா நினைச்சவனும் நீங்க தான், அந்த குழந்தையும் நீங்க தான், அந்த வயசானவரும் நீங்க தான், எல்லாமே இந்த நாயும் நீங்க தான், அந்த கொசுவும் நீங்க தான், எல்லாமே நீங்க தான். எப்படி? அதுதான் நீங்க தான் பிரபஞ்சமா அங்கேயே இதாயிருங்களே. அத்தனையும் நம்ம பிரபஞ்சம் இதையும் நம்ம பார்த்தோம் இல்லையா? பார்க்கிற அனைத்திலும் இறைவன் இருக்காரு. அத அத இறையாக நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, நம்மளுடைய கண்ணோட்டத்த எப்ப பார்க்கிறோமோ, அப்ப நம்மளால உணர முடியும் அப்படின்ட்டு, இதுவும் நம்ம ஏற்கனவே இந்த கான்செப்ட்ட நம்ம பார்த்திருக்கோம். சோ, இந்த சா அ சராசரியான ஒரு புரிஞ்சு கொள்ளவே முடியாத ஒரு உயிர் கூட நம்மளுடைய உடல், மனம் கடந்து அந்த ஒரு உயிர் நிலையை எடுக்கும். சோ, இந்த நார்மலான ஒரு சராசரியான ஒரு உடல் எடுத்து வந்தவங்களால புரிஞ்சுக்க முடியாதத இந்த ஆ பிரபஞ்சத்தோட உடலோட நம்மளுடைய உடல் இணையிறப்ப அத அவங்களால புரிஞ்சுக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஒரு சராசரியான ஒரு நார்மலான ஒரு சராசரி வாழ்வு வாழும் ஒரு சராசரி மனிதனுக்கு ஒரு சராசரியான ஒரு அறிவு இருக்கும். ஓகேயா? ஆனா அதை விட கூடுதலான ஒரு அறிவு இந்த நம்மளுடைய உடல் பிரபஞ்சத்தோட உடலோட இணையிறப்ப நமக்கு ஒரு அதை விட ஒரு கூடுதலான ஒரு அறிவு கிடைக்குது. அதே மாதிரி பிரபஞ்சத்தோட மனசோட நம்மளுடைய மனோ உடல் இணையிறப்ப நிறைய விஷயங்கள் அங்க நடக்கிறது அத்தனையுமே புரிய ஆரம்பிக்கும். ஆனா இது அத்தனையுமே இந்த இந்த இத்தனையுமே புரிஞ்சு கொள்ளாத முடியாத ஒரு விஷயம் நம்ம உயிர்த்தன்மை பிரபஞ்சத்தோட உயிர்த்தன்மையோட இணையிறப்ப பிரபஞ்சமாகவே வந்து காட்சி அளிக்கிறீங்க அப்படின்னா அதான் அத்தனையும் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேனே அப்படின்னா என்ன அர்த்தம்? அங்க நான் வாடுறேன் அப்படிங்கிறார் வள்ளலார். அவரு ஒரு இதை பார்த்து அங்க பரிதாபப்படல, அங்க நானே வாடுறேன். நமக்கு ஒரு இடத்துல வலிச்சா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தானே அந்த ஃபீலிங் தானே அவர் படுறாரு. சோ அதெல்லாம் என்ன ஒரு நிலை? அதுதான் அந்த ஆத்மா என்னும் உணரும் அந்த ஒரு தருணம். சோ
எவ்வளவு ஒரு சிஸ்டமேட்டிக்கா இந்த பிரபஞ்சம் அது இயங்குது. அது கூட நம்ம எப்படி ஸ்டெப் எப்படி வந்து போறோம். இப்ப மகான்கள், சித்தர்கள் கடந்து வந்த பாதையெல்லாம் எப்படி இருந்துச்சு? இது எல்லாமே உங்களுக்கு அழகா வந்து அதாவது கூகுள்ல மேப் போட்டு போனா எப்படி இருக்கும் ஒரு இடத்துக்கு? தெரியாத ஒரு இடத்துக்கு மேப் போட்டு போனா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் தானே! குழப்பம் இல்லாம அழகா அந்த மாரி தான் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம். இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஒரு சின்ன கதை சொல்லி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சிய முடிச்சுக்கலாம். ஒரு குருவுக்கு வந்து நெறைய சீடர்கள் இருக்காங்க. நெறைய பணம் அதுக்கப்புறம் சம்பாரிச்சுட்டான். ஒரு நாள் வந்து குருவ கூப்பிடுறான். "வாங்க என் வீட்டுக்கு வந்து நீங்க சாப்பிட்டு எனக்கு சந்தோஷத்த" ரொம்ப அடிக்கடி வந்து சொல்லிக்கிட்டே இருப்பான். வந்து ஒப்புக்கிறாரு. வரேன் அப்படின்னு. சரின்ட்டு அன்னைக்கு நைட்டு வந்து சாப்பிட்டு பெரிய தடபுடலான ஒரு விருந்து அவன் வந்து குடுக்குறான். சரின்ட்டு சாப்பிட்டுறாரு. சாப்பிட்டுட்டு இவரு எந்திரிச்சு கை கழுவுறப்ப பார்த்தா ஒரு ரூம்ல வந்து நெறைய பணத்த வந்து ஒருத்தன் வந்து கொண்டு வந்து குடுக்குறான். அந்த இவருடைய சீடர்கிட்ட. அவரு வாங்கி வச்சு இதுல பூட்டுறாரு. ஆ பூட்டுறத இவரு பார்க்குறாரு. கை கழுவ போறப்ப பார்த்துடுறாரு. பார்த்துட்டு அந்த சாவியெல்லாம் குரு தான் இருக்காரு அப்படின்னு சாவி எல்லாமே அப்படியே வச்சிருக்கான். அந்த பீரோ திறந்து கொஞ்சம் கைக்கு கிடைச்ச அவருடைய அந்த ஒரு துண்டு மாரி போட்டிருப்பாங்க இல்லையா? அங்க ஒளிச்சு வச்சுட்டு வந்துடுறாரு. ஆ காலையில இவருக்கு வந்து அவரு மலை ஜலம் எல்லாமே குளிச்சுட்டு எல்லாமே இது பண்றப்ப, அவருக்கு ஸ்ட்ரைக் ஆகுது. எவ்ளோ பெரிய கேவலமான ஒரு செயல செஞ்சிருக்கேன் நானு. அப்படின்னு அந்த டைம் வந்து அவருக்கு வந்து கேவலமான ஒரு அ ஒரு எண்ணம் வந்து எப்படி எனக்கு வந்துச்சு அப்படின்னு யோசனை பண்றாரு. அப்புறம் அவருக்கு புரியுது. உடனே வந்து அந்த சீடர வர சொல்லி கேட்கிறாரு. "என்ன வியாபாரம் பண்ற? என்ன?" அப்படின்றப்ப, அவன் தர்மத்துக்கு எதிரான சில வியாபாரங்கள் இதெல்லாம் பண்றான். சோ, அது புரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஏன் அந்த ஒரு எண்ணம் தோணுச்சுன்றது அவருக்கு புரிய வருது. அந்த காசுல சாப்பிட்ட அந்த காசுல சமைச்ச சாப்பாட்ட அவர் சாப்பிட்டதுனால அவருக்கும் அந்த எண்ணம் சோ அந்த எடுக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து வெறும் ஒரே ஒரு நேரம் வந்து நான் இதெல்லாம் அந்த காலையில அவருக்கு அந்த சாப்பிட்டது எல்லாமே வெளிய போனதுக்கு அப்புறம் அவர் வந்து பழைய நிலைமைக்கு வந்துட்டாரு. அப்ப நாம நம்மள சுத்தி இருக்கிறதெல்லாம் எவ்வளவு ஜாக்கிரதையா வச்சுக்கணும். நமக்குள்ள போற எண்ணத்தை எவ்வளவு ஜாக்கிரதையா வச்சுக்கணும். நமக்குள்ள போற சாப்பாடு எவ்வளவு ஏன்னா அத்தனையுமே நம்மள வந்து வேற வேற மாற்றத்துக்கு கொண்டு போயிட்டே இருக்கும். அதனாலதான் நல்லவங்களுடைய சத்சங்கம் மாரி விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு நல்ல விஷயங்கள் மட்டுமே கேட்டுக்கிட்டு, ஆ அந்த நல்ல எண்ணங்கள் மட்டுமே நமக்குள்ள வர்ற மாரி நம்மளுடைய சூழ்நிலைய பார்த்து அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த இறைவனை அடைகிற வழியெல்லாம் எளிய வழி போனா சரி. அது இந்த மார்க்கம், அந்த மார்க்கம் அப்படின்னே கிடையாது. நீங்க எந்த மார்க்கமா ரொம்ப எளிய வழியாக தான் இருக்கும். வாழ்க வளத்துடன்.